ராகவ் வீட்டுக்கு வந்து அபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல பழக்கவழக்கங்கள்லாம் சொல்லி தரணும் லாவண்யாக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபி ஒவ்வொரு விஷயமா வந்து அழகா வந்து சொல்லிக் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அபி வந்து ராகவ் கிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா ராகவ் வந்து வெளியே கார்டனில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. கத்தி கத்தி ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப திட்டுறாரு. அதில் இருக்கவங்கள ஃபோனில் இருக்கவங்கள உடனே வந்து இவருக்கு இதே வேலை தான் போட்டுருக்குது. எப்போ பார்த்தாலும் டென்ஷனை காமிச்சிட்டே இருக்காரு. இவருக்கு கரெக்டான பேர் தான் டென்ஷன் பார்ட்டின்றது கரெக்டாக தான் இருக்குது. இவர் என்ன இவ்வளோ டென்ஷனாக இருக்கார், இப்போ எப்படி போய் நம்ம பேசுறது? ஐயோ பேசினா நம்மக்கிட்டே டென்ஷன் காட்டுவார். காட்டினா காட்டின் போது இந்த அபி ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. ஒன்று ஃபோனை பேசி உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்றாரு. உங்கள் டென்ஷனை என்கிட்டலாம் காட்டாதீங்க புரியுதா அப்படின்றாங்க. சரி என்ன வேணும் சொல்கிறியா இப்போ இல்லையா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்ப டென்ஷனை காட்டுறீங்க, விட்டா என் மேலே இவ்வளோ டென்ஷனை காட்டிகிட்டு இருக்கீங்க. முதல்ல டென்ஷனை குறைக்கிற வழியை பாருங்கள். நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை பாரு. நான் எதுக்கு வந்தேன், நான் இதுக்கு தான் வந்தேன். நீங்கள் டென்ஷனை குறைக்கணும். நீங்கள் வந்து சும்மாவே வந்து லாவண்யா மேடம் கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுறதும் டென்ஷன் காட்டுறதும் இருந்தால் அப்புறம் என் வேலை எப்படி நடக்கும்? ஓ வேலையை ஆமாம், அவங்க மனசை மாற்றி அவங்களுக்கு வந்து பழக்க வழக்கம் நல்லதாக சொல்லி தந்து அவங்கள சரி பண்ணுறது என்னோட வேலை. அதை தான் நான் பார்த்துட்ருக்கேன். உங்களை டென்ஷன் குறைக்கிற வேலையை எனக்கு விடுவீங்க போட்டிருக்கு. இப்போ 2 வேலை நான் செய்யணுமா? இங்கே பாரு, எனக்கெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேணாம். இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க. உங்கள் டென்ஷன் குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு எனக்கு நல்லாவே தெரியும் புரியுதா? என்னென்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக டென்ஷனை குறைச்சிடலாம். அப்புறம் என்ன, உங்களுக்கு டென்ஷனே வராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டென்ஷன் பார்ட்டின்னு பேரே இருக்காது. என்னது டென்ஷன் பார்ட்டியா? ஐயோ இதை வேறு நம்ம சொல்லிட்டோமா? இங்கே பாருங்கள், சொல்கிறத கேட்டிங்களா? மெடிடேஷன் பண்ணுறீங்களா இல்லையா? இங்கே பாரு, நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. நீ லாவண்யாவுக்கு தான் வந்து ட்ரைனிங் கொடுக்க வந்திருக்க, எனக்கு இல்லை புரியுதா? உன் வேலை என்னமோ அதை பாரு, எனக்கு தெரியும் எப்படி நடந்துக்கணும்னு. உங்களுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்களும் டென்ஷனாக இருக்கீங்களே. நீங்கள் டென்ஷனாக இருந்தால் என்ன நடக்கும்? லாவண்யா மேடம் கிட்ட இந்த டென்ஷனை காட்டுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பழையபடி அவங்க ஆகிடுவாங்க. அப்புறம் என்ன, நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கவே முடியாது. அப்புறம் என் ட்ரைனிங் தானே பாதிக்குது. அதனால தான் உங்களை சரி பண்ணலான்னு வந்தேன். இங்கே பாருங்கள், இங்கே பாரு, நீ ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்க அப்படின்னு கிட்ட வராரு. என்னங்க இவ்வளோ கிட்ட வரீங்க? விட்டா வந்து என் மடி மேலே உட்காந்துருவீங்க போல் இருக்கேன். பாருங்கள், உங்களால் சேர் மேலே நான் உட்கார வேண்டியதாக போச்சு. இன்னும் இவ்வளோ கிட்ட வரீங்க. இங்கே பாரு, நீ ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆக்குற பார்த்தீங்களா? மறுபடியும் டென்ஷன் ஆகுறீங்க. இந்த டென்ஷன் தான் வேணான்றது புரியுதா? அப்படி சொல்லிட்டு போதே கரெக்டாக பாட்டி வந்து அங்கே நின்று எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. பாட்டி வந்து யோசிக்கிறாங்க, இவனுக்கு ஏற்ற ஆள் இந்த பொண்ணு தான், வேறு யாருமே கிடையாது. பொண்டாட்டியாக வரதா இருந்தால் ராகவுக்கு அபி மட்டும் தான் வர முடியும். கரெக்டாக வந்து அவங்ககிட்ட பேசுகிறா, அதே மாதிரி அவனுக்கு புரிய வைக்கிறா. இவன் வந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும் இவனுக்கு ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே பாரு, தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காது, இங்கேருந்து போறியா பெல்லையா அப்படின்றாரு. நான் போக தான் போகிறேன், நான் ஒன்றும் இங்கே இருக்கிறதுக்காக வரல புரியுதா? என்ன நீ ரொம்ப ஓவராக போகிறேன்னு கத்துறோன்னே, ஐயோ ரொம்ப டெரர் ஆகிட்டாரு, நம்ம ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. சரி.